சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூறக்கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தியானிக்கும்படியாக ஓய்வு நாளின் காலை வேளையிலே நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம்முடைய ஜனங்களை பல விதங்களிலே ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதிலே ஒரு முக்கியமான விதம் என்ன என்பதை குறித்து சிந்திக்கும் போது இந்த வசனமானது அதற்கு பதில் கொடுக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறாராம்? அவருடைய ஆசாரியர்களை கொண்டு ஆசீர்வதிக்கிறாராம். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் ஒரு ஆசாரியன் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது எவ்விதமாக உரைக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் ஆலோசனை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். தெய்வ பிள்ளையா, அப்படியானால் ஆரோன் தேவனுடைய ஜனங்களை எவ்விதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். யார் மூலமாக? மோசே மூலமாக அறிவிக்கக்கூடியவராக இருந்தார். தேவனுடைய பல குணாதிசயங்களிலே ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பது. எனவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஆசாரியன் மூலமாக தேவன் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப ஆசாரியர்கள் எவ்விதமாக நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் போது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே லேவி கோத்திரத்திலே காணப்படுகிறவர்கள் தான் ஆசாரியர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் எவ்விதமாக நியமிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து படிக்கும்போது, முதலாவது அவர்கள் மனிதரிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஏன் மனிதரிலிருந்து அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு தான் இன்னொரு மனிதனுடைய ஜீவியத்திலே இருக்கிற பலவீனங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவன் என்ன செய்தார் என்றால், மனிதர்கள் மத்தியிலிருந்தே மனிதர்களுடைய பலவீனங்களை அறிந்து மனிதர்களுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுவதற்கு ஏதுவாக மனிதர்கள் மத்தியிலிருந்தே ஆசாரியர்களை தெரிந்தெடுக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆசாரியன் என்ன செய்வான் என்றால், மனிதர்களுடைய சார்பிலே தேவனுடைய காரியங்களின் நிமித்தமாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவனாக இருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள், அவர்கள் சார்பிலே ஆசாரியர்கள் ரெப்ரசன்ட் பண்ணினார்கள் கர்த்தருடைய காரியமாக. கர்த்தாவே, பலவீனமான மனிதர்கள் என்று சொல்லி ஆசாரியர்கள் தேவனிடத்திலே பரிந்து பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி மன்றாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். தெய்வ பிள்ளையை, வாசியுங்கள் ஒரு வசனத்தை. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆசாரியர்கள் மனுஷனிலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருந்தான் என்று படிக்கிறோம். வாசியுங்கள். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கும் தேவன் ஒரு ஆசாரியனை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பலவீனங்களை அறிந்து ஆசாரியன் தேவனிடத்திலே மன்றாட வேண்டும் தேவனுடைய காரியங்கள் நிமித்தமாக என்பதற்காக தான் தேவன் மனிதர்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆசாரியனை தெரிந்தெடுக்கிறார். ஒரு தேவ தூதனை அல்ல, வேறு எந்த சிருஷ்டியையும் அல்ல ஒரு ஆசாரியனாக தேவன் தெரிந்தெடுப்பது, மனிதர்கள் மத்தியிலிருந்து தெரிந்தெடுக்கிறார். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, யார் தெரிந்தெடுப்பது என்றால் தேவன் அவருடைய பணிகளை செய்யும்படியாக ஆசாரியரை அப்பாயிண்ட் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. அப்படின்னா இந்த ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கனத்தை வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காரணம், அந்த கனம் ஆசாரியனுக்கென்றே தேவனாலே கொடுக்கப்பட்ட கனம். அந்த உத்தியோகம் தேவனாலே ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த அப்பாயின்மெண்ட் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது என்றால் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. ஆகவே ஜனங்களை பல வித்தியாசமான விதங்களிலே தேவன் ஆசீர்வதித்தாலும் அதிலே ஒரு முக்கியமான விதம், தேவன் தம்மால் நியமிக்கப்பட்ட ஆசாரியர் மூலமாக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் மனிதர்களுக்கு அநேக பலகீனங்கள் உண்டு. 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாகவும் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க பலவீனமான மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்களுக்காக பலி செலுத்த வேண்டியதாய் இருக்கிறது என்று உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்கள் என்று சொல்லும் போது துணிகரமாக அறிந்து செய்கிற பாவம் அல்ல, அறியாமையினாலே வருகிற பாவங்கள். ஆகவேதான் எண்ணாகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வீட்டிலே போய் படித்து பாருங்கள். அங்கே பாவத்தை 2 விதமாக பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமையினாலே வருகிற பாவம் என்றும், இன்னொன்று துணிகரமாக செய்கிற பாவம் என்றும் பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆசாரியன் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி பலி செலுத்துகிறான் என்றால், பலவீனமான மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறான் என்றால், அந்த பாவங்கள் எப்படி வந்த பாவங்கள் என்றால் அறியாமையினாலே வந்த பாவங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அறியாமையினாலே வருகிற பாவங்களை மன்னித்தருளும் என்று சொல்லி கம்பேஷனேட் உடையவனாக, மனதுருக்கம் உள்ளவனாக ஆசாரியன் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒருவேளை உங்கள் ஆசாரியர் நீங்கள் சில தவறுகளை செய்யும் போது கடினமாக கோபம் கொண்டு பேசுகிறவராக இருந்திருக்கலாம். பின்பு அந்த ஆசாரியரை உணர்ந்திருக்கலாம், இவ்வளோ என்ன செஞ்சிருக்க வேண்டாம், கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர்ந்திருக்கலாம். அப்ப ஆசாரியன் தன்னுடைய அந்த அறியாமையினாலே வந்த அந்த கோபம் என்கிற பாவத்திற்கும் என்ன செய்கிறான், தேவனிடத்திலே பாவ மன்னிப்பிற்காக மன்றாடுகிறவனாக இருக்கிறான். இப்படியாக மனிதர்களுடைய ஜீவியத்திலே வருகிற எல்லா அறியாமையினாலே வருகிற பாவங்களுக்காகவும் ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால் பரிந்து பேசக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே தேவன் மனிதர்கள் மத்தியிலிருந்தே ஆசாரியனை தெரிந்தெடுக்கிறார். ஆகவே அந்த ஆசாரியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கனத்தை வேறு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையா, ஆனால் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராக இருக்கிறாராம். அவரிடத்திலே எந்த பாவமும் இல்லை என்று படிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க
பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி எபிரேய நிருபக்காரர் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியரும். அப்போஸ்தலர் என்று சொல்லும் போது இந்த பெருவிரல் அது என்ன செய்யும்? எல்லா மற்ற 4 விரலையும் தொடக்கூடியதாய் இருக்கும். அப்படி என்றால் அது தீர்க்கதரிசியாக போதக ஊழியத்தையும் தொடும், சுவிசேஷ ஊழியத்தையும் தொடும், மேய்ப்பனுடைய ஊழியத்தையும் தொடும். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து அவ்விதமாக மேய்ப்பராக, சுவிசேஷகராக, போதகராக, தீர்க்கதரிசியாக, அப்போஸ்தலராக காணப்பட்டார். பிரதான ஆசாரியராக விளங்கினார். அவரிடத்தில் பாவம் இல்லையாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் பாவம் இல்லாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் மாறினார் என்பதை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும்போது, மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியத்தை பெற்றுக் கொண்டாராம். நீங்கள் கேட்கலாம், இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியம் என்பது எப்படிப்பட்டது என்று கேட்கலாம். தெய்வ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழியாத ஜீவனுள்ள வல்லமை காணப்பட்டதாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. அப்ப இப்படி ஒரு அனுபவம் இருக்கு. அதை நீங்க அறிஞ்சுக்கணும். இதை அறிந்து கொள்ளும் போது நீங்களும் ஜெபிக்கணும், கர்த்தாவே, அழியாமையுள்ள ஜீவனுக்குரிய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். எட்டர்னல் குவாலிட்டி உள்ள ஒரு பிரீஸ்ட்ஹுட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையாம். அதை குறித்து நாம் எங்கே படிக்கிறோம் என்றால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள், எபிரேயர் 7:17. ஏனென்றால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக காணப்படுகிற ஆசாரியத்துவ முறைமையாக இருக்கிறது. வாசியுங்கள். நீர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத, நல்லா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். அப்ப இது ஒரு பிரத்யேகமான அனுபவமாக இருக்கிறது. அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராகவும் அப்போஸ்தலராகவும் மாறினாராம். ஆகவேதான் அந்த முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியத்திற்கு பெயர் மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியம். பிரைஸ் தி லார்ட். அப்ப தெய்வ பிள்ளையே, நீங்களும் ஜெபிக்கணும், கர்த்தாவே, எங்களையும் அபிஷேகியும், எங்களையும் உமக்குள்ளாக இருந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்பும், அந்த ஒரு புதிய ஜீவனாலே எங்களையும் நிரப்பும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளாக அந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை உண்டாயிருந்தது. ஆகவே அவர் எழுதுகிறார், அப்படிப்பட்ட ஒரு புதிதான கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் ஜீவன் உடையவர்களாக நடவுங்கள் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, பாருங்கள், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். என்ன ஜீவன் அது? புதிதான ஜீவன். அப்ப ஒரு மனிதன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ளாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிலே உண்டாயிருந்த புதிதான ஜீவன் கடந்து வருகிறது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது என்றால், அழியாத ஜீவனுள்ள வல்லமையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்கிற 2 கூட்டத்தார் உண்டு. ஒரு கூட்டத்தார் விசுவாசிகளாக இருக்கிறார்கள், இன்னொரு கூட்டத்தார் ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்படுகிற அபிஷேகம் என்ன செய்யும் என்றால்,
அது நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கும். அது அவர்களை போராடி பிரயாசப்பட வைத்து கொண்டே இருக்கும். எதற்காக என்றால் சபையை கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே மணவாட்டியாக நிறுத்தும்படி. அதை பவுல் சொல்லும் போது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ளாக சபை கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? இந்த அழியாமையுள்ள ஜீவனுள்ள வல்லமையை அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது கொடுத்து ஊழியக்காரர்களாக தெரிந்தெடுத்து பணியை நிறைவேற்றுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனா விசுவாசிகளும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் பெற்றுக்கொள்கிற பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்கிறது என்றால் சபையை பக்தி விருத்தி அடைய பண்ணுவதற்கும், சபைக்கு ஆறுதல் சொல்லுவதற்கும், சபைக்கு புத்தி சொல்லுவதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்படுகிறது. அப்ப விசுவாசிகளுக்குள்ளும் அபிஷேகம் காணப்படுகிறது, ஊழியர்களுக்குள்ளும் அபிஷேகம் காணப்படுகிறது. விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிற அபிஷேகம் என்ன செய்கிறது? சபையை பக்தி விருத்தி அடைய செய்கிறது, சபைக்கு புத்தி சொல்ல வைக்கிறது, சபைக்கு ஆறுதலை கொண்டு வருகிறது. ஆனால் ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன செய்கிறது? அது தீர்க்க தரிசன வரமாக செயலாற்றும் போது சபையை மணவாட்டியாக மாற்றி விடுகிறது. கிறிஸ்துவிலே காணப்பட்ட நிறைவான வளர்ச்சிக்கு ஏதுவாக சபையை பூர்ணமடைய செய்கிறது. ஆனால் விசுவாசிகளுக்குள்ளாக அபிஷேகம் காணப்படும் போது அது தீர்க்க தரிசன வரமாக செயலாற்றும். ஆனால் அது எப்படி செயலாற்றும் என்றால் பக்தி விருத்தி அடைய செய்கிறது, சபையை ஆறுதலை கொண்டு வருகிறது, புத்திமதிகளை எடுத்துக்கு வருகிறது. இந்த வசனங்களை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். ஒரு பெந்தேகோஸ்தே சபைக்கு வருகிற உங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டாகணும். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வருகிற உங்களுக்கு ஒரு விருப்பம் உண்டாக வேண்டும். அது என்னவென்றால் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே. கர்த்தாவே, நாங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியமான இடங்களுக்கு போய் எழுத்தின் பிரகாரமாக உட்கார்ந்து கர்த்தாவே அனல் இல்லாமல் ஆவி இல்லாமல் ஆராதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எங்களை அபிஷேகியும். நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே அப்படி எனக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. கர்த்தாவே, நான் ஒரு போலியாக நடிக்க கூடாது, நான் ஒரிஜினலாக இருக்கணும். நான் 2 வார்த்தை அந்நிய பாஷை பேசினாலும் அது நீர் கொடுத்த வார்த்தையாக இருக்க வேண்டும், நீர் கொடுத்த அபிஷேகமாக இருக்கணும்னு சொல்லி ஸ்கூல்ல படிக்கிற நாட்கள்லயே மற்றவங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நான் லஞ்ச் டைம்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணியிருக்கேன். அந்த வாஞ்சை இருந்தபடியினால்தான் தேவன் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக தேவன் தம்முடைய ஆவியினாலே நடத்தினார். முடிவாக ஊழியத்திற்கு கடந்து வருவதற்கு முன்பு தேவன் இந்த மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியத்தை செய்யும்படியான அபிஷேகத்தை கொடுத்தார். இப்பொழுது என்னுடைய சாட்சி என்ன? எனக்குள்ளாக அழியாத ஜீவனுள்ள வல்லமை காணப்படுகிறது. அதனால் என்னால் என்ன செய்ய முடிகிறது? சபையை கிறிஸ்துவின் வருகையின் நாளுக்கு ஆயத்தப்படுத்துவதற்கு ஏதுவாக போராடி பிரயாசப்பட வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன்கிழமை பைபிள் ஸ்டடி டைம்ல சொன்னேன். அப்படின்னா எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கணும். எல்லாரும் அபிஷேகம் பெற்றார்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்களா? இல்லையே. அப்ப மாம்சமான யாவர் மேலும் என்று சொல்லப்பட்டிருப்பதன் அர்த்தம் என்ன? யார் மனம் திரும்பி, யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, யாருடைய வாழ்க்கையிலே கல்லான இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறதோ அந்த கல்லான இருதயம் மாற்றப்பட்ட மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இருதயத்திலே விருத்த சேதனம் அடைந்தவர்கள். அதை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36:26 வாசியுங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து. அப்ப நீங்க எல்லாம் கேட்கணும், கர்த்தாவே எங்களுக்கு என்ன கொடுங்க? நவமான இருதயத்தை தாரும், ஒரு புதிய இருதயத்தை தாரும். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்படி இருதயத்திலே விருத்த சேதனம் அடைந்தவர்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் அப்படிப்பட்ட கல்லான இருதயம் மாற்றப்பட்ட மாம்சமான யாவருக்கும் தம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுவார். அப்படிதான் 120 பேர் பெந்தேகோஸ்தே நாளிலே காத்திருந்த வேளையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சரி,
இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்குது? பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்றாரு. அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படின்றத பற்றி பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இதோ குமாரர் குமாரத்திகள்னா நீங்க நினைச்சிடாதீங்க நமக்கு பிறந்த சொந்த பிள்ளைகள் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சபையிலே தோன்றுகிற குமாரரும் குமாரத்திகளும் அவர்கள் யார்? மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கல்லான இருதயம் மாறி விடுவதற்கு ஏதுவாக கண்ணீரோடு தேவனிடத்திலே பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்கள் காத்திருந்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நவமான பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள், அந்நிய பாஷையை பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சபையிலே ஒரு கூட்டம் பேர் குமாரரும் குமாரத்திகளுமாக உருவாகிறார்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? அந்த அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த அபிஷேகம் அடுத்த லெவல்ல எப்படி நடத்த ஆரம்பிக்கும்னா அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். நீங்க இதெல்லாம் ஆவிக்குரிய சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் அதை விரும்பணும். பிரைஸ் லார்ட். இல்லாட்டி கேட்பாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பாங்க. எங்க சபையிலையும் இந்த அனுபவம் எல்லாம் போதிக்கிறது இல்லை, நடத்துறது இல்லை, உங்களுக்கும் அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஜீவனுள்ள கல்லாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம்? பரீட்சிக்கப்பட்ட ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார். அதிலே அவர் அந்த அனுபவங்களை அடைகிறவர்களை ஒவ்வொரு ஜீவனுள்ள கல்லாக என்ன செய்கிறாராம்? சேர்த்து ஆவிக்கேற்ற மாளிகையாக உருவாக்குகிறாராம். எதற்காக? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக, ஆசாரிய கூட்டத்தாராக காணப்படும்படியாக அவர் உருவாக்குகிற பணியை செய்கிறார். ஆகவே இடறி போகிறவர்களுக்கு அது இடறுகிற கண்மலையாக இருக்கிறதாம், ஆனால் மற்றவர்களுக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்ட கண்மலையாக மாறுகிறது. ஆகவே ஒரு மூலைக்கல்லை எங்கே வைக்கிறேன்? சியோனிலே வைக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். தெய்வ பிள்ளையே, அப்ப இந்த குமாரரும் குமாரத்திகளுமாக மாறுகிறவர்கள் அடுத்தது என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது? விசுவாசிகள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக 3 காரியம் சொன்னேன். என்னென்ன? பக்தி விருத்தி அடைய, ஆறுதல் உண்டாக, புத்திமதிகள் கிடைக்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் விசுவாசிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அபிஷேகம். தீர்க்க தரிசனமாக வரமாக செயல்பட்டு சபைக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. சரி, அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாலிபர்கள் என்ன செய்வாங்க? இந்த வாலிபர்கள் என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கொஞ்சம் குமாரர் குமாரத்திகள் என்கிற ஸ்டேஜை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமா வளர்ந்தவங்க, ஆவிக்குரிய நிலையை அடைந்தவங்க, அவங்க தேவனுடைய தரிசனங்களை காண்பார்களாம். பைபிள்ல நம்ம எக்ஸாம்பிளா பார்க்கணும்னா பழைய ஏற்பாட்டின் காலத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி, தானியேல் தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாரும் தரிசனங்களை காணக்கூடியவர்களாக இருந்தார்கள், வாலிபர்களாக இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த வாலிபர்கள் என்று சொல்லும் போது வயதிலே அல்ல வாலிபம், அப்படி மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே குமாரர் குமாரத்திகள் என்கிற நிலையிலிருந்து சற்று வளர்ச்சி அடைந்த ஆவிக்குரிய நிலையை அடைந்தவர்கள் தரிசனம் காண்கிறவர்கள். அது மட்டும் இல்ல, சிலருக்கு தரிசனம் காணக்கூடிய கிருபை இருக்கும், ஆனா அது என்ன தாற்பயத்திற்காக கொடுக்கப்பட்டது என்பதை விளங்கி கொள்ளாதவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் தானியேல் தரிசனம் கண்ட போது உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கர்த்தாவே, இந்த தரிசனத்திற்கு அர்த்தம் என்ன அப்படின்ட்டு. உடனே கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அந்த கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்குரிய தாற்பயங்களை என்ன செய்கிறார்? விளக்கி சொல்லுகிறார். அப்ப தானியேல் ஒரு முதிர்ச்சி அடைந்த வாலிபராக காணப்பட்டார். தரிசனங்களை காண்கிறவராக மாத்திரமல்ல, அந்த தரிசனங்களுக்கு விளக்கத்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய வளர்ச்சியை அடைந்தவராக காணப்பட்டார். ஆனா சிலர் எப்படி இருப்பாங்கன்னா, விசுவாசிகள் வாலிபர்களாக இருப்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள், ஆனா அவங்களுக்கு விளக்கம் தெரியாது. உடனே என்ன செய்வாங்க? கொஞ்சம் முதிர்ந்த வாலிபர்களாக இருக்கிறவர்களிடத்தில், இல்ல முதிர்ந்த ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களிடத்துல வருவாங்க. பாஸ்டர், இப்படி நாங்க ஒரு தரிசனத்தை கண்டோம், எங்களுக்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே போதகர் அதற்கு சரியாக என்ன செய்வார்? விளக்கம் கொடுப்பார். அப்ப இந்த காரியங்கள், வரங்கள் எல்லாம் சபையிலே கிரியை செய்ய வேண்டும். குமாரரும் குமாரத்திகளும் உருவாக வேண்டும், வாலிபர்கள் உருவாக வேண்டும், தரிசனங்களை காண வேண்டும், அந்த தரிசனங்களுடைய தாற்பயங்களை விளங்கி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மூப்பர்கள் என்ன செய்வார்களாம்? சொப்பனங்களை காண்பார்களாம். இந்த மூப்பர்கள் என்று சொல்லும் போது
ஏதோ வயதுல முதிர்ந்தவங்கன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. இந்த மூப்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பலவிதமான பாதைகளிலே தேவனாலே வழிநடத்தப்பட்டு அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை அடைந்த மூப்பர்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? சொப்பனங்களை காண்பார்களாம். இந்த சொப்பனங்களை காண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பிசாசின் ஏவுதலினாலும் என்ன வரும்? சொப்பனம் வரும். நீங்க ஏதாவது நினைச்சிட்டு படுத்தா அதன் அடிப்படையிலையும் சொப்பனம் வரும். இப்ப நீங்க என்னை தவறா நினைச்சிட்டு படுத்தா என்னை பற்றி தவறா சொப்பனம் வரும். அதனால நல்லா ஜெபம் பண்ணிட்டு நல்ல சிந்தனையெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில வச்சுட்டு படுத்தேங்கன்னா தேவன் அவருடைய சொப்பனங்களை கொடுப்பார். அதனாலதான் பிரசங்கியின் புஸ்தகத்திலே படிக்கிறோம், தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனங்கள் உண்டாகும் என்று படிக்கிறோம். நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டார், அவருடைய ஆவி கலங்க ஆரம்பித்தது. தெய்வ பிள்ளையே, அப்ப மூப்பர்கள் என்று சொல்கிறவர்கள் பலவிதமான ஆவிக்குரிய அனுபவங்களினூடாக தேவனாலே வழிநடத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக ஆவிக்குரிய சிந்தையோடு ஜீவிக்கிறவர்களாக அதன் அடிப்படையிலே தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சொப்பனங்களை காண்கிறவர்களாய் இருப்பார்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் அப்படி அபிஷேகம் பெற்று குமாரரும் குமாரத்திகளுமாக விளங்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளே, ஒரு தானியேலை போல எசேக்கியேலை போல தரிசனங்களை காண வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா? அது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்கிற தாற்பயத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா? மூப்பர்களே, சபையில் இருக்கிற முதிர்ந்த விசுவாசிகளே, ஆவிக்குரிய சிந்தையோடு ஜீவிப்பதினாலே சரியான தேவனுடைய சொப்பனங்களை கண்டு சபைக்கு பக்தி விருத்தியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதா? இதெல்லாம் தாம் ஆவிக்குரிய சபையிலே கடந்து வருவதனாலே தேவனுடைய கிருபை வரங்களை பெற்று வருகை நாளுக்கு ஆயத்தப்படுகிற அனுபவமாய் இருக்கிறது. நீ ஆயத்தப்படு, பின்பு மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. சரி, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பேதுரு சொல்றாரு, ஒரு சம்பவம் நடக்குமா? என் ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இது கொஞ்சம் நீங்க ஆராய்ந்து படிக்கணும் தெய்வ பிள்ளையே. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம், ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களாம். அப்ப இதுல என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதை தான் நான் முதலிலேயே சொன்னேன். குமாரரும் குமாரத்திகளும் உரைக்கிற தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும், ஆறுதலை கொண்டு வரும், புத்திமதிகளை போதிக்க கூடியதாய் இருக்கும். ஆனா ஊழியக்காரர்கள் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனம் என்ன செய்யும்? சபையை கிறிஸ்துவின் வருகை நாளுக்கு மணவாட்டியாக நிறுத்தும். அதான் பவுல் சொல்கிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் அது எப்படி பாஸ்டர் ஊழியக்காரர்களுக்குள்ள மட்டும் வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்குது அப்படின்னு கேட்கலாம். தெய்வ பிள்ளை, அது எப்படி தெரியுமா? தேவனுடைய குணாதிசயம் என்ன, என்னது தேவனுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்த விசேஷித்த வெளிப்படுத்தல்கள் யாருக்கு கிடைக்கிறது என்றால் ஊழியக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் என்ன என்பதை குறித்த வெளிப்படுத்தல்கள் கிடைக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய குணாதிசயம், கிறிஸ்து இயேசுவை குறித்த ரகசியங்கள், இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தலாக கிடைக்கிறபடியால் அதை அவர்கள் ஜனங்களுக்கு போதித்து கிறிஸ்துவை போல மாற்றுகிறார்கள். தேறின எந்த சீடனும் தன் குருவை போல இருப்பான். இதுதான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது சபையிலே உருவாகிற இரண்டு கூட்டத்தாராக இருக்கிறார்கள். அபிஷேகம் பெற்றுக்கொள்கிற விசுவாசிகள், அபிஷேகம் பெற்றுக்கொள்கிற ஊழியக்காரர்கள். விசுவாசிகளிலே குமாரர்கள், வாலிபர்கள், மூப்பர்கள். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? விசுவாசிகளாக இருக்கிற எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு குமாரர்களாக ஆக வேண்டும் முதல்ல அப்படின்ட்டு? அடுத்தது கொஞ்சம் வளர்ந்து வாலிபர்களாக மாறணும். அடுத்தது கொஞ்சம் அந்த தரிசனத்துடைய தாற்பயங்களை விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக முதிர்ந்த வாலிபர்களாக மாற வேண்டும் என்கிற விருப்பம். அடுத்தது ஒரு மூப்பராக விளங்க வேண்டும். அடுத்தது கர்த்தருக்கு சித்தமானால் ஊழியக்காரராக மாறுவது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராகவும் அப்போஸ்தலராகவும் காணப்பட்டாராம். நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தை சேர்ந்தவரா? இல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்துல லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர்கள் தோன்றினார்கள். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அப்படி நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி ஆசாரியராக மாறினவர் அல்ல. இயேசு கிறிஸ்து அழியாத, எல்லாரும் சொல்லுங்க,
ஜீவனுள்ள வல்லமையின்படியே யூதா கோத்திரத்திலே வந்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானார். இந்த ஆசாரியத்துவத்தினுடைய விசேஷம் என்ன தெரியுமா? இவர் வெறும் ஆசாரியர் மட்டும் இல்ல, இவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து தோன்றி பிதாவாகிய தேவன் மூலமாக அழியாத ஜீவனுள்ள வல்லமையை பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் மெல்கிசதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவ ஊழியத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த மெல்கிசதேக்கு என்று சொல்லும் போது அது ஒரு விசேஷித்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமையாய் இருக்கிறது. அந்த வல்லமை என்ன செய்யும்? எல்லா பிசாசின் வல்லமைகளையும் மேற்கொள்ளும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவதில்லை. சபையை என்ன செய்யும்? மணவாட்டி சபையாக வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். வாசியுங்கள், கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசியுங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பவுலுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே போகிறது. அதனால அவர் அந்த பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறாராம். எதற்காக? தேவனுடைய குணாதிசயங்களையும் கிறிஸ்து இயேசுவை பற்றின வெளிப்படுத்தல்களையும் பெற்றுக்கொண்டு சபையை தேறின புருஷனாக நிறுத்தும்படி உபதேசம் பண்ணி போராடி பிரயாசப்படுகிறாராம். இந்த ஆவியதான் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகத்துல படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசன ஆவியாய் இருக்கிறது என்று படிக்கிறோம். வாசியுங்க, வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி இதுதான். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். என்ன ஆவி அது? தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இது யாருக்குள்ள செயலாற்றுது? ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுகிறது. அவர்களிடத்துல என்ன வெளிப்படுத்தல் இருக்கு? இயேசு கிறிஸ்துவை குறித்த ரகசியம் வெளிப்படுத்தலாக காணப்படுகிறது. தேவனை பற்றின குணாதிசயங்களை நாளுக்கு நாள் அதிகமாக வெளிப்படுத்தலாக பெற்றுக்கொள்கிறார்கள். பெற்று அதை சபைக்கு அறிவிக்கிறார்கள். சபை தேறினதாக மாறுகிறது. சபை என்ன செய்கிறது? தேறின புருஷனாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையை இப்படிப்பட்ட ஆசாரியத்துவ ஊழியத்தை தான் தேவன் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவ ஊழியமாக ஸ்தாபித்திருக்கிறார். அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக ஊழியர்கள் விசேஷித்த அந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்கிறவர்கள் அவ்விதமாக விளங்குகிறார்கள். தெய்வ பிள்ளையே, இதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு குறிப்பிடக்கூடியவராக இருந்தார். அதனால்தான் பக்தன் பாடுகிறான், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது எவ்விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்பதை நாம் படித்து பார்ப்போம். அதனுடைய விளக்கங்களை நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். தெய்வ பிள்ளை 22ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள்
இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இந்த வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தர் 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 என்று சொல்லி 3 தடவை வரக்கூடியதாய் இருக்கும். அது யாவே என்று 3 தரம் குறிப்பிடப்பட்டதாய் இருக்கிறது. ட்ரினிட்டி, திரித்துவ தேவனையும் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? ஜனங்களை ஆசாரியன் என்ன செய்ய வேண்டுமா? முதலாவது கர்த்தருடைய நாமத்தினாலே என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அதான படிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினாலே. 27 படிங்க. இவ்விதமாக அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர். என் நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை தேவ ஜனங்கள் மேல் கூற கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? இந்த கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் பரிசுத்தமான ஜனங்கள். அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகின ஜனங்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு பாவங்களை அறிக்கை செய்தால் நான் தேசத்திற்கு என்ன உண்டாக்குவேன்? சேமத்தை உண்டாக்குவேன். அப்ப என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்ட ஜனங்களாகிய நம்மை காண்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இவர்கள் பொல்லாத வழிகளை விட்டவர்கள் என்று, இவர்கள் மனம் திரும்பினவர்கள் என்று, இவர்கள் பரிசுத்த ஜாதியார் என்று நம்மை குறித்து சொல்ல வேண்டும். நம் மூலமாக தேசத்திற்கு சேமம் உண்டாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் தாழ்த்தி தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பரிசுத்த ஜனம். உபாகமம் 28 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். நீ மற்றவங்களை பார்த்து பயப்படக்கூடாது, மற்றவங்க ஒன்னைய பார்த்து பயப்படணும். எதனால? இவங்கெல்லாம் பரிசுத்தமான ஜனங்கள், கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கு, இவங்க ஜெபித்தா தேவன் கேட்பார், இவங்க பொல்லாத வழிகளை விட்டவங்க, இவங்க தேசத்துக்கு சேமத்தை கொண்டு வர்றவங்க. அந்த சாட்சி கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவர்களுடைய ஜீவியத்திலே உண்டாக செய்கிறார். அதனாலதான் 9வது வசனத்துல நீங்க வாசித்து பாருங்க, பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கும். வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது, அவர் வழிகளில் நடக்கும்போது, பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தருடைய வழியிலே நடக்கும்போது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். என்ன ஜனம்? கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்று அடையாளப்படுத்துகிற உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே தேவன் விரும்புகிற பரிசுத்தத்தை காண வேண்டும். இவர்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்கள், பொல்லாத வழிகளை விட்டவர்கள், தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிறவர்கள் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். இந்த கர்த்தருடைய நாமம் என்கிற ஒரு பகுதியை மட்டும் நாம் இந்த வசனங்களை வாசிப்பதின் மூலமாக அறிந்து முடிப்போம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். ஏசாயா 63 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை, அவர்களுக்கு உமது நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை. அப்ப நமக்கு தேவன் அவருடைய நாமத்தை தரித்திருக்கிறார் என்றால் நாம் சொல்ல வேண்டும், எங்களை ஆளுகிறவர் யார்? கர்த்தர் எங்களை ஆளுகிறார். அவருக்கு பிரியமான ஜீவியம் செய்கிறோம், அவருக்கு பிரியமான வழியில போறோம். எங்களுக்கென்று ஒரு அன்பின் பிரமாணம் இருதயத்துல தேவன் என்ன செய்தார்? எழுதி கொடுத்திருக்கிறார். அதன்படி ஜீவிக்கிறோம், தேசத்திற்காக ஜெபிக்கிறோம்.
எங்கள் மூலமாக தேசத்திற்கு சேமம் உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அவனை என்னுடைய தேவனுடைய ஆலயத்துல தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அப்ப நீங்க எல்லாம் சொல்லணும், எங்க மேல கர்த்தர் அவருடைய பெயரை எழுதி வச்சிருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அதனால நாங்கெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல எப்படி இருக்கோம்? தூணாக காணப்படுகிறோம். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாங்க பொல்லாத வழிகளை விட்டவங்க, நாங்க ஜெபிக்கிறவங்க, தாழ்மை உள்ளவங்களாக வாழ்கிறவர்கள், தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகிறவர்கள், மற்றவர்களை ஆளாத ஒரு சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களை ஆளுகை செய்கிறார். அழியாத ஜீவனுள்ள வல்லமை எங்களுக்குள்ளே செயலாற்றுகிறது. அதை ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பவர் ஆஃப் அன் இன்டெஸ்ட்ரக்டிவ் லைஃப். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளை, அப்படிப்பட்ட ஆசாரியனை கொடுத்து தேவன் என்ன செய்கிறார்? ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவன் ஆசீர்வதிப்பதிலே பல விதங்கள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான விதம், தேவன் தம்முடைய ஆசாரியர் மூலமாக ஜனங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அதுல நம்ம ஒரே ஒரு காரியத்தை பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? அப்படிப்பட்ட ஆசாரியன் எப்படி இருப்பான்? கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டவனாக இருப்பான். அந்த ஆசாரியன் அடுத்தது என்ன செய்கிறான் என்றால், ஜனங்களை கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறான். அப்படின்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எதை விரும்புகிற தேவன்? ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். சரி, அந்த ஆசீர்வாதம் அப்படியே கிராஜுவலா என்ன செய்யுதுன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குள்ள வருது. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் என்ன? கர்த்தர் உன்மேல் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையை கட்டளையிட கடவர். கிருபை என்பது தேவனுடைய தயவு. அப்ப ஆசீர்வாதத்திலிருந்து கிராஜுவலா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அது என்ன? தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது ஒரு கிராஜுவலா அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். இந்த சமாதானம் என்பதுதான் ஒரு கம்ப்ளீஷனாக மாறுகிறது. 1 + 1 + 1 என்ன? 3. அது மாதிரி blessing, then plus God's favor, கிருபை, கடைசில crown of peace. Praise the Lord. completion. The completion என்பதுதான் சமாதானம். நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்திலே தியானிக்கலாம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். தேவன் எவ்விதமாக தம்முடைய ஜனங்களை ஆசாரியர் மூலமாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை கேட்ட தெய்வ பிள்ளையே, இந்த வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய நாமத்தினாலே உண்டாகும்படியாக, அது கிராஜுவலாக தேவனுடைய தயவாக மாறும்படியாக, பின்பு அது கிராஜுவலாக தேவ சமாதானமாக உண்டாகும்படியாக இந்த வேளையிலே தேவ சமூகத்திலே காணப்படுகிற ஒவ்வொருவரும் ஜீவியத்தை சமர்ப்பணம் செய்யுங்கள். நீங்கள் குமாரரும் குமாரத்திகளுமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் வாலிபர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் மூப்பர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளுமாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்குள்ளே அழியாத ஜீவனுள்ள வல்லமையை வைக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அந்த தெய்வீக விருப்பத்திற்கு இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக தேவன் அனுக்கிரகம் செய்வார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்கிறது. நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களால் நிலைத்திருக்கிறோம். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்பீர்கள். அப்படி இந்த காலை வேளையிலே தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று
அது வற்றாது ஒரு நாளோ எனக்குள்ளே ஜீவனூற்று அது வற்றாது ஒரு நாளோ என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது ஹல்லேலூயா வழிந்து ஓடுகின்றது அபிஷேக நதினாலே அகிலமெங்கோ பரவிடுவே அபிஷேக நதினாலே அகிலமெங்கோ பரவிடுவே ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவனூற்று அது வற்றாது ஒரு நாள் ஜீவனூற்று அது வற்றாது ஒரு நாள் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது ஓடுகின்றது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின தயவுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு புதிய சத்தியத்தை கற்றுக் கொடுத்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை ஆண்டவரே சோத்திரம் ஆசாரியரை கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அதற்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்று ஆண்டவரே அந்த ஆசாரிகளை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம் தகப்பனே. அவர் மருதரிலிருந்து எடுக்கப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர். அவருடைய ஆண்டவரே அந்த ஊழியத்தை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனே அவர்களால் நியமிக்கப்பட்டவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்தீரே. அதுக்கு முக்கா சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம். அவர்களை எங்களுடைய பலவீனங்களுக்காக ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உம்மிடத்துல வேண்டுதல் செய்கிற ஆண்டவரே அப்படி ஒரு ஆசாரியர்களை நீ எங்களுக்கு நியமித்த தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்து தாமே ஆண்டவரே அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே லேவி கோத்திரத்தில் இல்லாத போதும் ஆண்டவரே யூதாவின் கோத்திரத்திலே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசிரியர் எங்களுக்காக எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறபடியால் உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே பிதாவின் சமூகத்துகளாக ஆண்டவரே எங்களுக்காக நீங்க பரிந்து பேசுகிற கொண்டு தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. நாங்களும் அந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் ஞானஸ்தானம் பெற்ற போது இருந்ததான அந்த புதிதான ஜீவன் இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் காணப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அந்த ஆதியிலே கொண்டிருந்த அன்பையும் இந்த புதிதான ஜீவனையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே புதுப்பித்துக் கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே நாம் மாம்சமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊற்றுவேன் சொன்னீரே. உங்கள் குமாரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனங்கள் சொல்வார்கள் என்று சொன்னீரே தகப்பனே. அதே போல அந்த லெவலுக்கு நாங்களும் குமாரும் குமாரத்திகளுமாய் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா நாங்கள் வாலிபர்களாய் கடந்து வந்து ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே தரிசனம் காண்கிறவர்களாயும் ஆண்டவரே தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லியவர்களாயும் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட வாலிபர்களையும் குமாரும் குமாரத்திகளையும் எங்கள் சபையிலிருந்து நீங்க எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அதே போல ஆண்டவரே வயது முதிர்ச்சி உள்ள அந்த மூப்பர்களை சொப்பனங்களை நீங்க ஆண்டவரே சொப்பனங்களை காண்கிற மூப்பர்களை ஆண்டவரே எங்கள் சபையில் நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா காணப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே சபைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும் போது சபைக்கு ஆறுதலாயும் புத்திமதி சொல்லுகிறவர்களாயும் பக்தி விருத்திக்கு ஏதுவார்களை செய்கிறவர்களாயும் காணப்பட எங்களை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதே போல ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே மனவாட்டி சபையாய் மாற்றுறதுக்கு ஏதுவான அபிஷேகத்தால் இன்னும் அதிகமாய் நிரப்பும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இன்று கேட்டது போல கர்த்தர் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க தயவுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே
பரிசுத்த ஜனமாய் காணப்படுவார்கள் சொல்லப்பட்டது போல நாங்களும் பரிசுத்த ஜனங்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை கொண்டு தரிப்பிக்கப்படும் போது ஆண்டவரே, உலகத்தில் உள்ள ஜனங்கள் எங்களை பார்த்து பயப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் அந்த அபிஷேகத்தினாலும் கர்த்தரால் ஆண்டவரே தரிப்பிக்கப்பட்ட அந்த நாமத்தினால் நாங்கள் எல்லா இடத்தையும் கடந்து செல்ல நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் பொல்லாப்பை விட்டு விலகி தாழ்த்தும் போது ஆண்டவரே அவர்களுடைய தேசத்துக்கு நாங்கள் சேமத்தை கட்டளையிடுவேன் சொன்னீரே தகப்பனே. அதே போல ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் பொல்லாப்பை விட்டு விலகவும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாழ்மையா இருக்கவும் நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துக்கு சென்றாலும் சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எங்களை வெளிப்படுத்தியவர்களாய் அல்ல தகப்பனே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் எல்லா இடத்திலும் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எந்த மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக தேரனாக நிறுத்தும்படி காணவே சோத்திரம் ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் நீங்க உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உடைய கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் சபையாய் ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே வருகளை காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு நாம் ஜெபிக்க எங்க ஜீவனில் அல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமேன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் போகவே சிறகுகளால் ஓடுவார். அவர் சட்டையின் மேல் அடைக்கலம் போகவே சிறகுகளால் ஓடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்று மோசேயின் மூலமாக ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தேவன் கொடுத்த கட்டளையின்படியே தேவன் இந்நாட்களிலேயும் சபையாராகிய உங்களையும் ஆசாரியின் மூலமாக கொடுக்கிற நல்ல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் சமாதானத்தையும் உண்டாக்கக்கூடியதாக காணப்பட தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.